வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஓம் காளி ஜெய் காளி அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான். பக்காவான கிரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. ஆல்ரெடி இதுல பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் கதை உங்களுக்கு கிளியரா புரியும். இது வரைக்கும் அதை பார்க்கலன்னு வைங்களேன், நான் லிங்க் கொடுக்குறேன். லிங்க் மூலியமா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பரணி கரண்ட்ல விழுந்து இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்க திட்டமிட்டு சாவடிக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. அவர் தப்பிக்கிறதுக்காக தடுக்கி விழுந்துதான் இறந்து போயிருப்பாரு. அநியாயத்துக்கு அவனை சாவடிச்சிட்டுமே இப்போ ஒரு கூட்டமே நம்மள தேடி வரோம், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயந்த மாதிரி பேசிக்கிட்டே போறாங்க. இப்ப போலீஸ் டீமை சேர்ந்த எல்லாருமே இந்த கிளப்புக்கு வந்துடுறாங்க. இறந்து போன பரணி பெரிய ஆள்ல, அதனால தான் அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது. இங்க சண்டை நடந்திருக்கு, அதுலதான் பரணி கொல்லப்பட்டிருக்காரு. பரணி சாகும் போது இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியுது. ஆனா கேஸை இந்த மாதிரி நம்ம முடிக்க கூடாது, அவர் ஆக்சிடென்டலா இறந்து போன மாதிரி தான் முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இங்க போலீஸ் ஹெட்டா இருக்காரு பாத்தீங்களா, இவரே ராஜதுரை ஆளா இருப்பாரு, அதாவது பரணியோட ஆளா இருப்பாரு. பரணி இறந்து போயிட்டார்ல, அதனால நிறைய பகுதியில கலவரம் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. பரணியோட ஒய்ஃபை பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பரணி லேடிஸ் விஷயத்துல மோசமானவர்னு வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த விஷயத்தை மறைச்சு எல்லா விஷயத்தையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பரணி இறந்து போயிட்டான், இவன் இடத்துக்கு யார் வரப்போறான்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கருப்பு இருக்காரு பாத்தீங்களா, ஊர் தலைவருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதுக்காக தான் வேணான்னு சொன்னேன், எங்கடா கேட்டீங்க, இப்ப பாருங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க தான் இதை பண்ணோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்பனாலும் அவங்க ஊரு பக்கம் வர வாய்ப்பு இருக்கு, ஊர்ல இருக்க மல்லிகாவை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஊர் தலைவர் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா மல்லிகாவை பாதிலேயே இவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. இவங்க மட்டும் தான் உள்ள போயிருப்பாங்க, மல்லிகாலாம் கிளம்பி இருப்பாங்க. ரெண்டு பேரும் மீனாவை லாக் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இப்ப ரெண்டு பேருமே கட்டெல்லாம் கலட்டுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க போல, சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் தான் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்றாருல, உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னால அது மட்டும் முடியவே முடியாதுன்ற மாதிரி மீனா சொல்றாங்க. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, பாத்ரூம் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. நான் வெளியே தான் இருப்பேன், தப்பிக்கணும்னு நினைக்காதன்னு சொல்றாரு. இவங்களுமே பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. திரும்பி இவங்க ரெண்டு பேருமே பேசி மனசை மாத்தலாம் நினைக்கிறாங்க. ராஜதுரை என்கிட்ட கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ, நான் சரின்னு ஏத்திருப்பேன், நான் ஒரு பொண்ணா பிறக்காம போயிட்டேன்ற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்றாரு. இதை கேட்கிற மீனா இருக்காங்கல்ல, இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு கோவம் வந்துருது. என்னைய திட்டுறியா, சாவு சாவுன்ற மாதிரி மிதிக்கிறது. இவங்க வலி தாங்க முடியாம பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல, இத பத்தி ராஜதுரை கிட்ட சொல்றதுக்காக ஒருத்தர் போன் பூத்து கிட்ட போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரியவர் பாக்குறாரு. என்ன இவனுங்க போயிட்டும் வந்துட்டும் இருக்காங்க, ஏதோ பிரச்சனை நடக்குது போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ராஜதுரைக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. அவ கீப்பா இருக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டா, நீங்க ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ராஜதுரையும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, எப்படியாவது சம்மதிக்க வையின்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி இந்த பெரியவரை காட்டுறாங்க. இந்த பெரியவர் வீட்டுக்குள்ள எட்டி பாக்குறாரு. ஒரு பொண்ணு லாக் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கத்தியை உள்ள தூக்கி போடுறாரு. இதை வச்சு தப்பிச்சுக்கோன்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. அந்த பொண்ணுமே அந்த கத்தியை சாமர்த்தியமா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் உள்ள வந்துடுறாரு. இவங்க படுத்துட்டு இருக்க மாதிரிலாம் நடிக்கிறாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு கத்தியை எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கயிறை கலட்டணும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவோட டீம்ல நிறைய பேருக்கு அடிலாம் பட்டிருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப காத்தாடி நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. பரணி விபத்துல தான் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி தான் கேஸை முடிச்சிருக்காங்க. கேஸை வேணா இப்படி முடிப்பாங்க, ஆனா நீங்க தான் இதை பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, உங்களை விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் கவனமா இருக்கணும், பேசாம ஊருக்கு கிளம்பி போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்கள பழி வாங்காம ஊருக்கெல்லாம் கிளம்பி போக முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. உங்ககிட்ட கோவம் இருக்கு, ஆனா உங்களுக்கு சண்டை போட தெரியல, நீங்க ரொம்ப மோசமா சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த காத்தாடி சொல்றாங்க. முதல்ல சண்டை போடுறதை நீங்க கத்துக்கணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசான் கிட்ட கூட்டு போறேன், அவர்கிட்ட கத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி இந்த விஷயத்துக்கு ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு வந்த மல்லிகா இருக்காங்கல்ல, குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஊர் தலைவர் இவங்க வீட்டுக்கு வராரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது சரியில்லைமா, நீ ஏன் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு கிளம்புறாங்க. காத்தாடி ஒரு நபர்கிட்ட கூட்டு போறதா சொன்னாங்கல்ல, இப்ப கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் டீமா பழி வாங்குறதுக்காக தான் இதை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது இந்த ஆசானுக்கு புரியுது. சரி உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க எல்லாருமே ட்ரைனிங்க்கு ரெடி ஆகுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நீலா இன்னும் சாவலன்ற மாதிரி ஆளுங்க ஏஜே கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் பரணி இறந்து போயிட்டாரு, நீலாவோட ஊர்க்காரங்க தான் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
பரணி இறந்து போனது ஒரு விதத்துல நல்லதுதான், அந்த பொசிஷனுக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏஜே சொல்றாரு. அப்ப ராஜதுரை தான் நிக்க போறானா அப்படின்ற மாதிரி தம்புரான் கேக்குறாரு. எது இவனா? இவன்லாம் நின்னா சரிப்பட்டு வராது, நம்ம 3 பேர்ல யார் நின்னாலும் சரிப்பட்டு வராது, என் பையன் வெளியூர்ல தானே படிச்சிட்டு இருக்கான், அவன் வரட்டும், அவனை நிக்க வைக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பையன் பேரு அருண் அப்படின்றது. அருணை சீக்கிரமா வர வைங்க, ஏற்பாடுலாம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள 2 பேருக்குமே கடுப்பா இருக்கு. என்ன திடீர்னு பையனை நிக்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பரணி இடத்துக்கு வரதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்ணோம், இப்ப பரணி இறந்து போய் கூட நம்மளால வர முடியாது போல, உன் அண்ணன் பாட்டுக்கு அந்த அருணை வர வைக்கணும்னு சொல்றாரு, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தம்புரான் கேக்குறாரு. கவலைப்படாதீங்க, ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ராஜதுரையும் சொல்றாரு. ஹீரோவையும் டீமையும் ஒரு டெட் பாடி கிட்ட தான் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல குத்தி பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டெட் பாடி இது பதிலுக்கு அட்டாக் பண்ணது உங்களுக்கு ஈஸியா தான் தெரியும், ஆனா ஒருத்தனை குத்துனா கத்தி எவ்வளவு தூரம் இறங்கும், திரும்பி கத்தி எடுக்கிறதுக்கு எவ்வளவு லேட் ஆகும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்றேன், குத்தி பழகுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல குத்தி பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ராஜதுரை அரசியல்வாதியா மாறணும்னு ரொம்ப ஆசைப்படுவாரு, அது ஒய்ஃபுக்குமே நல்லா தெரியும். அண்ணன் திடீர்னு அருண் அந்த இடத்துக்கு வர வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் புலம்புறாரு. எப்படி பார்த்தாலும் நம்ம பையனை தானே வர வைக்க போறாரு, அப்புறம் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் ஒன்னும் என்னோட பையன் கிடையாது, வார்த்தைக்கு வார்த்தை என்ன சித்தப்பா சித்தப்பான்னு தான் கூப்பிடுறான், அவன் எப்படி என்னோட பையனா மாறுவான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி அருணுக்கு கால் பண்ணி தகவலை கொடு, சீக்கிரமா அவன் வெளியூர்ல இருந்து வரட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அருணுக்கு கால் பண்ணி இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு காத்தாடி வந்திருக்காங்க. இப்ப காத்தாடி இருக்காங்கல்ல, இந்த பகுதியில ஒரு போஸ்டரை ஒட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ராஜதுரை ஒரு கொலை பண்ணார்ல, பரணியோட எதிரியை கொலை பண்ணிருப்பாரு, அது சார்ந்துதான் ஒரு போஸ்டரை இவங்க எல்லா இடத்தையும் ஒட்டிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாம தான் ஒட்டுறாங்க. காலையில சமயம் போலீஸ் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. இந்த போஸ்டரை ஒட்டினது யாரா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ராஜதுரையை திரும்பி மாட்ட வைக்கிறதுக்காக தான் யாரோ ஒட்டியிருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. இதை பத்தி ராஜதுரை கிட்டயும் தம்புரான் கிட்டயும் சொல்லிட்டாரு. ஒருவேளை அந்த காத்தடி கோவத்துல இருந்தால அவ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தம்புரான் சொல்லிட்டாரு. அவ அதுக்கெல்லாம் ஒர்த்தி இல்ல, வேற யாரோ பண்ணிருக்காங்க, அதாவது என்னால கொல்லப்பட்டான்ல அவனோட ஆளுங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எது எப்படியோ கிராமத்துல இருக்க ஒரு டீம் வேற உன்னை கொல்ல ட்ரை பண்றாங்க, இங்க வேற ஒரு பிரச்சனை போகுது, நீ கவனமா இருன்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இப்ப ஹீரோவோட டீம் பிராக்டிஸ் எடுக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பிராக்டிஸ் எடுத்து இவங்க நல்லாவே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு ஆசான் சொல்லி தருவார்ல, அவர் இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. முன்னெல்லாம் மோசமா சண்டை போடுவாங்க, ஆனா இப்பெல்லாம் இந்த ஆசானியை அடிக்கிறதுக்காக வராங்க. இவருமே பரவாயில்ல, நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யுங்க. அப்படியே கட் பண்ணி ஜெயில இருக்க ஏஜேவை நமக்கு காட்டுறாங்க. ஏஜே இப்ப சாப்பிடலாம் நினைக்கிறாரு. அப்ப லைன்ல நின்னவங்க இருக்காங்கல்ல, வேணும்ட்டு இவர் மேல சாம்பாரை ஊத்திடுறாங்க. இவருமே வாஷ் பண்றதுக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு போறாரு. திடீர்னு பார்த்தா ஆளுங்களாம் சுத்து போட்டு இவரை காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவருமே தடுத்து பயங்கரமா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா தம்பி தான் அண்ணன் கதையை முடிக்கிறதுக்காக இந்த ஏற்பாடை பண்ணிருக்காரு போல. தம்பி பண்ணாரா யாரு பண்ணாருன்னு தெரியல. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல மாற்ற நிலைமை வருது. அப்ப ஜெயிலே இருக்க வேற ஒரு டீம் இவருக்கு ஹெல்ப் பண்ணி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவருமே நல்லபடியா தப்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா ஜெயில இருக்க ஒரு டீம் இவர்கிட்ட வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்காக தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவர் பார்வையிலேயே அந்த டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்றாரு. நம்மள கொல்ல ட்ரை பண்ணது யாரா இருக்கும்னு யோசிக்கிறாரு. மீனாவோ ஒருத்தன் சம்மதிக்க வைக்கிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் பாத்தீங்களா, சம்மதிக்க வச்சிடறான் போல. இப்ப ராஜதுரைக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றான். அவருமே சந்தோஷப்படுறாரு. அப்ப இன்னைக்கு நைட்டு கிளம்பி அவளை பாக்குறதுக்காக வரன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த காத்தடிக்கு நிறைய சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போல. அந்த மாதிரி காத்தடிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா, ராஜதுரை பண்ணை வீட்டுக்கு போக போறாருன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல வச்சு அவன் கதையை முடிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப மீனாவா ஆளுங்க சாப்பிட வச்சிடுறாங்க. இப்ப கட்டெல்லாம் கட்டதுக்காக வராங்க. அதான் நான் ஒத்துக்கிட்டேன்ல, கட்டெல்லாம் கட்டாதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல அவர் வர வரைக்கும் நாங்க கட்ட கட்டி தான் ஆகணும், நீங்க படுங்கன்ற மாதிரி கட்டெல்லாம் இந்த இடத்துல கட்டிட்டு இருக்காங்க. ஆனா மீனா இருக்காங்கல்ல, கத்தியை உங்களுக்கு வாட்டமான இடத்துல வச்சிருக்காங்க போல. இப்ப அந்த கத்தியை எடுக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காத்தடியும் டீமும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ராஜதுரை உள்ளதான் இருப்பான், கதையை முடிச்சிடலான்ற மாதிரி ஹீரோவும் வேற ஒருத்தரும் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 2 பேர்ல ஒருத்தன் தான் பாதுகாப்புக்காக அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அவனை காலி பண்ணலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீனா இருக்காங்கல்ல, கட்டை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஒருத்தனே இவங்க 2 பேரை போட்டு பார்த்து எடுத்துட்டு இருக்கான். என்ன ராஜதுரை ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி வெளியே இருக்க ஆளுங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது ராஜதுரை இருக்காருல, ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. எது ராஜதுரை
ராஜதுரையே இப்பதான் வரானான்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம கிளம்பலான்ற மாதிரி காத்தாடி சொல்றாங்க. ஏன்னா ஆசான் இருக்கார்ல, உங்க ஆளுங்களை காப்பாத்தணும், நீங்களும் மாட்டிக்காதீங்க, ஒரு இடத்தை விட்டு சீக்கிரமா கிளம்பிடணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால கிளம்பிடுறாங்க. இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை காலி பண்ற மாதிரி கத்தியால குத்துறதுக்கு வரான். அதுக்குள்ள அவன் மண்டையில யாரோ அடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வந்து இந்த மீனா தான் அடிச்சிருப்பாங்க. அவனுமே மீனா மேல கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போறான். இந்த கேப்ல ஹீரோ இருக்கார்ல, அவன் கதையை முடிச்சிடுறாரு. இப்ப யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்கறதுனால ஹீரோவும் அந்த நபரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துக்கு ராஜதுரை தான் வராரு. ராஜதுரையை இங்க இருக்கவன் எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. அவன் கொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. யாரு கொன்னான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி தேடலான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சட்டுன்னு பின்னாடி வந்து இவரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இவர் ரொம்ப ஹைட்ல இருந்து கிணத்துக்குள்ள விழுந்துடுறாரு. கதை முடிஞ்சிருக்கோன்ற மாதிரி ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. மீனாவையும் கூட்டிட்டு தான் கிளம்புறாங்க. மீனாவை பத்தி பெருசா இவங்களுக்கு தெரியல, நீங்க எப்படி மாட்டினீங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. இவங்களுமே மாட்டின விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. அந்த கிணத்துல ஆழம் ரொம்ப கம்மியா இருக்கும். அவன் கதை முடிஞ்சிருக்கோன்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ராஜதுரை சாவுல உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாராவது காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் மீனாவும் ஒரு குளத்துல குளிச்சு ரெடிலாம் ஆயிடுறாங்க. காத்தாடியை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியாது. இப்ப காத்தாடி இருக்காங்கல்ல, ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப விஷம் மருந்தை தான் அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. நான் யாருக்கும் தரமாட்டேன், காத்தாடி அவ்வளவு சொன்னனால தான் உங்களுக்கு தரேன், காசை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க காசெல்லாம் தந்துடுறாங்க. கத்தியில இந்த விஷ மருந்த தடவி குத்துறதுக்காக தான் வாங்குறாங்க. மீனா மாட்டின இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் இருந்தாரு பாத்தீங்களா, மீனா இன்னமும் மாட்டி தான் இருக்காளா பாக்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா மீனாவோட தாலி செயின் இருக்கு. இதை எடுத்துக்கலான்ற மாதிரி இவரும் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது கிணத்துக்கிட்ட சவுண்டு கேக்குது. இவருமே எட்டி பாக்குறாரு. ஒரு பெரியவர் எட்டி பாக்குறத ராஜதுரை கவனிக்கிறாரு. ஏ பெருசு, எதாவது கயிறை மட்டும் எடுத்து போடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த பெரியவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு டீமை தேடிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, இத பத்தி இவர் ஊர் தலைவர் கிட்ட சொல்றாரு. அவங்க எங்க இருக்காங்கன்னு கால் பண்ணி சொன்னாங்கன்னா அந்த இடத்த எனக்கு சொல்லுங்க, நான் அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் இந்த பகுதியில தான் இருக்காங்களாம், சீக்கிரமா போன ஊர் தலைவர் சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மீனா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நபர் குறு குறுன்னு இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. மீனாக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்பதான் போன் பேசி முடிச்சுட்டு ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. உங்களை எந்த பஸ் ஏத்தி விடணும்னு கேட்கிறாரு. என்னை எங்கேயும் ஏத்தி விடாதீங்க, ஏன்னா எங்க போனாலே எனக்கு பிரச்சனை வரதான் செய்யும், தயவு செஞ்சு உங்க கூடயே கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க எனக்கே நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. பரவாயில்ல, என்னையும் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இவருமே கூட்டு போறாரு. அருண் வெளிநாட்டுல இருந்து வரப்போறான் பாத்தீங்களா, அந்த டைம் ஏஜேக்கு பெயில் வாங்கலான்ற மாதிரி ஒரு ட்ரை பண்றாங்க. ராஜதுரை இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், ஏன் இன்னும் ராஜதுரை வரலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு இவங்க லாயர் இருக்கார்ல, ஜட்ஜி கிட்ட பேசி பாக்குறாரு. ஆனா எதிர்த்தரப்பு லாயர் இருக்கார்ல, இல்ல சார் இவரை விட்டா வெளியே பிரச்சனை வரும், விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசியில ஜட்ஜும் விடலாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏஜேக்கு ஜெயிலுக்குள்ளேயே யாரோ ஸ்கெட்ச் போட்டாங்கல்ல, அது யாருன்னு தெரியலன்ற மாதிரி தம்புரான் கிட்ட சொல்லிட்டாரு. ஒருவேளை அந்த ஊர்க்காரங்களோட ஆளுங்க உள்ள இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவரும் ராஜதுரையும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. இந்த காத்தாடிக்கு பதுங்கிறதுக்கு நிறைய இடம் தெரியும் போல. இப்ப தெரிஞ்ச ஒருத்தரை பாக்குறதுக்காக வராங்க. அவரோட குடிசையில சாப்பிடலாம் நினைக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் காத்தாடிய நோட்டமிட்டு இருப்பாரு. இப்ப சில ஆளுங்க கிட்ட வராரு. காத்தாடி சில ஆளுங்களை கூட்டு வந்திருக்கா, இதுக்கு முன்னாடி ஊர்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்களதான் இருக்கும்ன்ற மாதிரி ஆளுங்க யோசிக்கிறாங்க. இப்ப குடிசைக்கு வெளியே வந்துடுறாங்க. குடிசையை சுத்தி நிக்கிறாங்க. இங்க இருந்தே குத்தலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி காத்தாடிக்கு தெரியுது. சீக்கிரமா விஷத்தை தடவுங்க, மாற்ற எல்லாரையும் இஷ்டத்துக்கு குத்துங்கன்னு சொல்றாங்க. ஆளுங்களும் ரெடி ஆகுறாங்க. இப்ப மாற்ற எல்லாரையும் இஷ்டத்துக்கு குத்திட்டு இருக்காங்க. தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓட ட்ரை பண்ற சித்ரா மட்டும் இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஆளுங்க சித்ராவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி தப்பிக்க நினைக்கிற இவங்களை துரத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஆளுங்க திரும்பி சித்ராவை பாக்குறதுக்காக போறாங்க. சித்ராவும் மிஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு பெரியவர் இருக்கார்ல, விவசாயம் பண்றதுக்காக வராரு. பார்த்தா சித்ரா அங்க இருக்காங்க. யாரையாவது கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து ஓடுறாரு. அந்த வழியா தான் ஹீரோவும் மீனாவும் வந்துட்டு இருக்காங்க. பெரியவரும் ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குறா, வந்து பாருங்கன்னு சொல்றாரு. ஹீரோவும் பார்க்கலான்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா சித்ரான்னு இவருக்கு தெரிய வருது. சித்ரா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இப்ப வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. இப்ப கருப்பும் ஆளுங்களும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்கல்ல, அதை பத்தி ஊர் தலைவருக்கு சொல்றாங்க. ஊர் தலைவர் ஹீரோ உயிரோட தான் இருக்கான்ற விஷயத்த சொல்றாரு. நான் அவன் கிட்ட இந்த லொகேஷனை சொல்றேன், அவன் சீக்கிரமா உங்களை பாக்குறதுக்கு வருவான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ இருக்கார்ல, சித்ராவை ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாரு. நான் மருந்து மட்டும் வாங்கிட்டு வரேன், கூட இருந்து பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு.
சொல்லிட்டாரு. மீனாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா மீனாவோட ஹஸ்பண்டை யாரு கொன்னாங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்லியிருப்பாங்க. இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கொன்னாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சித்ரா ஹீரோ அதே கிராமத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி மீனா கேக்குறாங்க. ஆக்சுவலா திருவிழால வந்து 2-3 பேர் அவனுங்க சாவடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அதுல 8 மட்டும் தான் நாங்க பிடிச்சோம், தலையை துண்டாக்கி தான் பிடிச்சோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க தலையை துண்டாக்குனீங்கல்ல, அதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட ஹஸ்பண்ட் தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஊர் தலைவருக்கு தான் கால் பண்ணி பேசுறாரு. ஊர் தலைவர் புதுசா அவங்க எந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்றத சொல்றாரு. சீக்கிரமா அவங்கள போய் பாருன்ற மாதிரி சொல்றாரு. அவனுங்க எப்பனாலும் நம்ம கிராமத்துக்கே வரக்கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க கவனமா மல்லிகாவை பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஊர் தலைவர் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இங்க இருக்க சித்ராவை பாக்குறதுக்காக வராரு. இப்ப சித்ராவும் மீனாவை பத்தி சொல்றாங்க. மீனா இருக்காங்கல்ல, என்னால் தான் உங்களோட வருங்கால மனைவி இறந்து போயிட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. திடீர்னு மீனா எங்கேயோ கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா மாடிக்கு போறாங்க. என்ன மாடிக்கு போறாங்கன்னு இவர் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. மாடியில இருந்து குதிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஏங்க இந்த முடிவை எடுக்க பாத்தீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாரு. என் ஹஸ்பண்ட்னால தானே உங்க கிராமத்துல இருக்கவங்களோட லைஃபே போயிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க இறங்குங்க, இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்றாரு. யோ பெருசு, எங்கதாயா போய் தொலைஞ்ச, சீக்கிரமா வா சீக்கிரமா வான்ற மாதிரி ராஜதுரை கூப்பிடுறாரு. அந்த பெரியவர் கயர்லாம் எடுத்துட்டு வரதுக்கு தான் போயிருக்காரு போல. சீக்கிரம் காப்பாத்தியா, உனக்கு நகைலாம் தரேன்னு சொல்றாரு. இந்த பெரியவர் இருக்கார்ல, கயரெல்லாம் உள்ள தூக்கி போடுறாரு. புடிச்சுக்கிட்டே வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ராஜதுரையும் புடிச்சுக்கிட்டே பொறுமையா மேல ஏறி வந்துடுறாரு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் பெரியவரும் நகையை தாங்கன்னு கேக்குறாரு. உனக்கு நகை வேற தருவாங்க, ஒழுங்கு மரியாதையா ஓடிடு அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு கிளம்புறாரு. இந்த ராஜதுரை எங்க போனா, ஒருவேளை ஹீரோவோட கேங் ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தம்புரான் யோசிச்சுட்டு இருக்காரு. இத பத்திலாம் அந்த ராஜதுரை ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கு, ராஜதுரை பாடி மாதிரியே இருக்கு, ஒய்ஃபை கூட்டு வந்து பாருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தம்புரான் ஒய்ஃப் கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிடுறாரு, அது என் ஹஸ்பண்டாலாம் இருக்காது, நான்லாம் வரமாட்டேன்னு சொல்றாங்க. சரி நம்ம மட்டும் பார்க்கலான்ற மாதிரி இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்புறதுக்காக வாசலுக்கு வரும்போது ராஜதுரை இருக்கார்ல, ஒரு ஆட்டோல வந்து இந்த இடத்துல இறங்குறாரு. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இங்க இருக்க உங்களுக்கு புரிய வச்சிடுறாரு. நீங்க செத்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒய்ஃபுமே சொல்றாங்க. காத்தாடி ஒரு சேஃபான இடத்துல தான் இவங்களை தங்க வச்சிருக்காங்க. சித்ராக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே பயம் வந்துருது. கதவை திறந்தோடனே அட்டாக் பண்ணுன்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சித்ராவையும் மீனாவையும் கூட்டு வந்திருக்காரு. சித்ரா உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. காத்தாடி இருக்காங்கல்ல, அடுத்த அட்டாக்கு பிளான சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, உங்க பொண்ணுக்கு முதல்ல கல்யாண வேலையை முடிப்போம், அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ கிட்டயும் டீம் கிட்டயும் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும்ல, அந்த சேவிங்ஸை வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப காத்தாடியோட சொந்தக்காரங்க மாதிரி இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு பொண்ணை பாக்குறதுக்காக வராங்க. வரதட்சணை சம்பந்தமா பேசுறாங்க. எல்லாத்துக்கும் இவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அதனால எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருது. இதுக்கு ஹீரோவும் டீமும் தானே காரணம், நன்றிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அருணை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ராஜதுரை இருக்கார்ல, ஒய்ஃபு கூட தான் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு வண்டி இவரையே ஃபாலோ பண்ற மாதிரி இவருக்கு தோணுது. இப்ப சட்டுன்னு ஒரு இடத்துல இவரோட வண்டியை நிறுத்த சொல்றாரு. ஃபாலோ பண்றவங்கள பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடி வந்து சட்டுன்னு லாக் பண்றாரு. ஆனா அவனுங்க வேற யாரோ தான், ஹீரோவோட டீம் கிடையாது. சரி கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்பதான் பின்னாடி வர ஒரு லாரியை காட்டுறாங்க. லாரிக்குள்ளதான் காத்தாடி இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதெல்லாம் கவனிக்காம ராஜதுரையும் தம்புரானும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அருணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அருணும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுக்கு கையை காமிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்க அருணும் ஒரு பில்லரை கிராஸ் பண்றான். கிராஸ் பண்ணவன் வரவே இல்ல, எங்க போனான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லா பக்கமும் பிரிஞ்சு தேடுறாங்க. அருண் இங்க மிஸ் ஆகுறான்னு இவங்களுக்கு தெரிய வருது. யாரோ அதுக்குள்ள தூக்கிட்டாங்க, யாரு தூக்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி காத்தாடியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா காத்தாடி ஒரு லோடு வண்டியில தான் வந்திருப்பாங்க. அதுலதான் அருணை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு என்னன்றது அருணுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஹீரோ இருக்கார்ல, உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம், தேவையில்லாம பயப்படாத, நீ அமைதியா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராஜதுரை இருக்கார்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் கண்டுபிடிச்சு கூட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் நான் போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் என்னோட பையன், நானும் உங்க கூட தேடுறதுக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன்னு சொல்றேன்ல, நீ முதல்ல கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. மகேஸ்வரி என் பையன் மாதிரின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, என் பையன்னு சொல்லியிருப்பாங்க. தம்புரானுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது ஏஜேவோட பையன் தானே, உன் ஒய்ஃப் எதுக்காக என் பையன்னு சொல்றாங்க, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கறது. ஏஜேக்கும் பையன் தான், என் ஒய்ஃபுக்கும் பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா ஏஜேவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வேற யாரும் இல்ல, மகேஸ்வரி தான். அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவனா தான் அருண் இருப்பான். ஆக்சுவலா அவர் வீட்டுல இல்லாத சமயம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்திருப்பாங்க. அதை ஏஜே பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. இதுக்கப்புறம் இவன் எனக்கு வேணாம், நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்பதான் இதெல்லாம் தம்புரானுக்கு புரியுது. ஈரோவோட டீம் தான் தூக்கியிருப்பாங்க, அவங்க கிராமத்துக்கு கூட கூட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி பேசுறாங்க, நாங்க ரெண்டு பேருமே அந்த கிராமத்துக்கு ஆளுங்களை கூட்டு போக போறோம், ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப ஆளுங்களை கூட்டிட்டு இவங்களுமே அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ டான்ஸ் ஆடுற குரூப்பை சேர்ந்தவரா இருப்பாரு. அவரை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. நீங்க கேட்கிற நபரோட பேரு கணேசன் அப்படின்றது. ஊர் தலைவர் கிட்ட போங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஊர் தலைவரை பாப்போன்ற மாதிரி ஊர் தலைவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மல்லிகான்னு ஒரு பொண்ணு இருந்தாலுமே எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்றாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, கிளம்புங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கே தெரியாம இவங்களை சுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஊர் மக்கள்லாம் மொத்தமா வந்து இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இந்த ராஜதுரை தம்புரான் எப்பேற்பட்டவங்கன்றது அருணுக்கு தெரியாது இல்ல, அருணுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. உன் அப்பா ஜெயில இருக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம், இவங்க தான் திட்டமிட்டு மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் மல்லிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீலா சொல்லிட்டு இருக்காங்க. சித்தப்பா நீங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அருண் கேட்டுட்டு இருக்கான். இவங்க போய் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இந்த பையன் நம்புற மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் நம்ப மாட்டான், கதையை முடிச்சிடலான்ற மாதிரி தம்புரான் சிக்னல் கொடுக்குறாரு. இப்ப இவருமே பேசுற மாதிரி பக்கத்துல வராரு. சட்டுன்னு கத்தி வச்சு அவன் கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்கார்ல, தடுத்து சண்டை போடுறாரு. இப்ப ரெண்டு குரூப்புக்குள்ளேயும் பயங்கரமா சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது திரும்பி அந்த பையனை குத்துறதுக்காக வராங்க. ஆனா அந்த பையனை காப்பாத்துறதுக்காக இந்த மல்லிகா இருக்காங்கல்ல, அதாவது நீலா இருக்காங்கல்ல, நடுவுல புந்து கத்தி குத்த வாங்கிடுறாங்க. அந்த பையனுமே ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறான். இப்ப எல்லாருமே நீலாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அதே மாதிரி ஊர் மக்கள்லாம் சேர்ந்த மாதிரி ராஜதுரையை காலி பண்ணிடுறாங்க. இங்க கலவரம் நடக்குது இல்ல, அதனால போலீஸுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஆளுங்க இருக்காங்கல்ல, மல்லிகாவை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது யாருமே இல்ல, ராஜதுரையோட பாடி மட்டும்தான் இருக்கு. இப்பயும் உண்மையை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தம்புரான் நினைக்கிறாரு. இப்ப தம்புரானும் அந்த போலீஸும் சேர்ந்த மாதிரி இந்த ஏஜேவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. ஏஜேவா என்னாச்சு, என் பையன் கிட்ட பேசிட்டீங்களான்னு கேக்குறாரு. உங்க தங்கச்சி ஹஸ்பண்ட கொலை பண்ணோம்ல, உங்க தங்கச்சி நம்ம எல்லார் மேலயும் கோபமா இருக்கா, அவளுக்குன்னு ஒரு பெரிய குரூப்பையே சேர்த்து வச்சிருக்கா. அந்த குரூப் அநியாயத்துக்கு ராஜதுரை கதையை முடிச்சிட்டாங்க. இப்ப உங்க பையனையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியலன்ற மாதிரிலாம் தம்புரான் நடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற ஏஜேக்கு தங்கச்சி மேல கோவம் வருது. ஓஹோ, அவ அவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டாளா, சீக்கிரமே நான் ஜெயிலை விட்டு வெளியே வரேன், அவ கதையை முடிக்கிறேன், நான் வெளியே வரதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ராஜதுரையும் தம்புரானும் சேர்ந்த மாதிரி தான் இவரை இவ்வளவு வருஷம் மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. அது கூட இவருக்கு தெரியல. நம்ம பையனை நீலா தான் தூக்கி வச்சிருக்கா, அந்த நீலாவோட கதையை முடிக்கணும், அந்த கிராமத்து மக்களோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இதோடய அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி நமக்கு கதையை முடிச்சிடுறாங்க. அதாவது இந்த வெப் சீரிஸோட கதையை முழுசா முடிக்காம பாதியிலேயே முடிச்சிடுறாங்க. மொத்தமா 5 எபிசோடு. அந்த 5 எபிசோடையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வரைக்கும் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.